தமிழொலி சொந்தங்களுக்கு வணக்கம். தமிழொலியின் இன்றைய காலை நேர தலைப்பு செய்திகள். ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவின் வவுனியா வருகைக்கு எதிர்ப்பு தெரிவித்து காணாமலாக்கப்பட்டோரின் உறவினர்களால் கருப்பு கொடி கட்டப்பட்டு எதிர்ப்பு வெளியிடப்பட்டுள்ளது. ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க வவுனியா வைத்தியசாலை மற்றும் மாவட்ட செயலகம் என்பவற்றுக்கு நேற்று பிற்பகல் வருகை தந்த நிலையில் மாவட்ட செயலகம் முன்பாக ஒன்று கூடிய வவுனியா மாவட்ட வலிந்து காணாமலாக்கப்பட்டோர் சங்கத்தை சேர்ந்த தாய்மார் சிலர் ஜனாதிபதியின் வருகைக்கு கருப்பு கொடி காட்டி தமது எதிர்ப்பை வெளிப்படுத்தியுள்ளனர். இதன்போது அங்கு மேலதிக போலீசார் மற்றும் அதிரடி படையினர் குவிக்கப்பட்டு குறித்த தாய்மாரை வீதிக்கு வரவிடாது தடுக்கப்பட்டிருந்தனர். இதன்பின் மாவட்ட செயலக வாயிலுக்கு செல்ல முற்பட்ட தாய்மாரை போலீசார் வழிமறித்து அங்கிருந்து அவர்களை வெளியேற்றியுள்ளனர். இதன் காரணமாக மாவட்ட செயலகம் முன்பாக ஜனாதிபதியின் கூட்டம் முடியும் வரை பரபரப்பான நிலைமை காணப்பட்டதாக தெரிவிக்கப்படுகிறது. நாட்டின் வருமானத்தில் அரசு ஊழியர்களின் சம்பளம், ஓய்வூதியம், சமுர்த்தி போன்றவற்றை வழங்கிய பின்னர் அரசாங்கத்தினால் எந்த செயலையும் மேற்கொள்வதற்கான வாய்ப்புகள் இல்லை என்று போக்குவரத்து மற்றும் வெகுசன ஊடகத்துறை அமைச்சர் பந்துல குணவர்த்தன தெரிவித்துள்ளார். பத்திரிகை ஒன்றுக்கு வழங்கிய நேர்காணலின் போதே அவர் மேற்கொண்டவாறு குறிப்பிட்டுள்ளார். சுதந்திரத்திற்கு பின்னர் நாடு இந்தளவுக்கு வங்குரோத்தடைந்த முதற் தடவை இதுவாகும். குறிப்பாக இலங்கையை போன்ற சிறிய பொருளாதாரத்தை உடைய நாட்டினால் சர்வதேச ஒத்துழைப்பில்லாமல் அரசாங்கத்தை முன்னெடுத்து செல்ல முடியாது. இதுதான் அரசியல்வாதிகள் ஏற்றுக்கொள்ளாத பொருளாதார உண்மை. எனவே ஐக்கிய தேசிய கட்சி அரசாங்கம் அல்லது பொதுஜன பெரமுன அல்லது வேறு எந்த கட்சி ஆட்சியில் இருந்தாலும் இந்த வரவு செலவு திட்ட பற்றாக்குறை இருக்கும் என குறிப்பிட்டுள்ளார். நாட்டில் நிலவும் அதிக மழை வீழ்ச்சியுடனான காலநிலை காரணமாக களனி மற்றும் களுகங்கையின் நீர்மட்டம் எச்சரிக்கை அளவை எட்டியுள்ளதாக நீர்ப்பாசன திணைக்களத்தின் பணிப்பாளர் SPC சுகீஸ்வர பண்டார தெரிவித்துள்ளார். அத்துடன் வடகிழக்கு பருவப்பெயர்ச்சி மழை ஆரம்பமாகியுள்ள நிலையில் இந்த ஆறுகளின் நீர்மட்டம் முதல் முறையாக எச்சரிக்கை அளவை எட்டியுள்ளதாக அவர் குறிப்பிட்டுள்ளார். குறிப்பாக ரத்தினபுரி மாவட்டத்துக்குட்பட்ட களனி மற்றும் களுகங்கையின் மேல் பகுதிகளில் வசிப்பவர்கள் திடீர் வெள்ளம் குறித்து அவதானமாக செயற்படுமாறு கேட்டுக்கொள்ளப்பட்டுள்ளனர். இதேவேளை 100 மில்லிமீட்டருக்கும் அதிகளவில் மழை தொடரும் பட்சத்திலே இந்த பகுதிகளில் திடீர் வெள்ளப்பெருக்கு ஏற்படுவதற்கான சாத்தியக்கூறுகள் காணப்படுவதாக எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. இந்நிலையில் சப்ரகமுவ மற்றும் மேல் மாகாணங்களிலும், தென் மாகாணத்தின் காலி மற்றும் மாத்தறை மாவட்டங்களிலும், வடமேல் மாகாணத்தின் சில பகுதிகளிலும் பெய்து வரும் கடும் மழை காரணமாக இந்த பிரதேசங்களில் நீர்மட்டம் உயர்வதாக நீர்ப்பாசன திணைக்களத்தின் பணிப்பாளர் தெரிவித்துள்ளார். இலங்கையில் இந்த ஆண்டு நடைபெறவுள்ள அதிபர் தேர்தல் குறித்து அதிபர் ரணில் விக்ரமசிங்கே எதிர்வரும் 1 மாத காலத்துக்குள் உறுதியான தீர்மானத்தை அறிவிப்பார் என சுற்றுலாத்துறை அமைச்சர் ஹரின் பெர்னாண்டோ தெரிவித்துள்ளார். அதிபர் தேர்தலில் ரணில் விக்ரமசிங்க போட்டியிடுவது தொடர்பில் பல்வேறு விமர்சனங்கள் முன்வைக்கப்பட்டாலும் அவர் நிச்சயமாக தேர்தலில் களமிறங்குவார் என ஹரின் பெர்னாண்டோ உறுதியாக கூறியுள்ளார். இது தொடர்பில் மேலும் தெரிவித்த அவர், அதிபர் தேர்தலுக்கு முன்னர் ஐக்கிய மக்கள் சக்தியின் 10 அல்லது 15 உறுப்பினர்கள் ரணில் விக்ரமசிங்கவுடன் ஒன்றிணைவார்கள். நாடாளுமன்ற உறுப்பினர் பீல்டு மார்ஷல் சரத் பொன்சேகாவை பலவீனப்படுத்துவதற்காகவே எதிர்க்கட்சி தலைவர் ஓய்வு பெற்ற இராணுவ அதிகாரிகளை ஐக்கிய மக்கள் சக்திக்குள் இணைத்துக் கொள்கிறார். கட்சியை ஸ்தாபிப்பதற்கு சரத் பொன்சேகா அர்ப்பணிப்புடன் செயற்பட்டுள்ளார். எதிர்க்கட்சி தலைவரின் தாந்தோன்றித்தனமான செயற்பாடுகளினால் ஐக்கிய மக்கள் சக்தி முழுமையாக இல்லாதொழியும் என தெரிவித்துள்ளார். மக்கள் விடுதலை முன்னணி தலைமையிலான தேசிய மக்கள் சக்தியின் உறுப்பினர் ஒருவர் ஐக்கிய மக்கள் சக்தியுடன் இணைவது தொடர்பில் வெளியாகும் செய்திகளை அந்த கட்சியின் தலைவர் அனுரகுமார திசாநாயக்க நிராகரித்துள்ளார். மன்னாரில் நேற்று இடம்பெற்ற மக்கள் சந்திப்பின் போதே அவர் இதனை தெரிவித்துள்ளார். அத்துடன் தமது கட்சியின் நற்பெயரை சிதைப்பதற்காக ஐக்கிய மக்கள் சக்தி இவ்வாறான போலி வதந்திகளை பரப்புவதாக அவர் குற்றம் சாட்டியுள்ளார். இலங்கையில் இந்த ஆண்டு நடைபெறவுள்ள தேர்தலை முன்னிட்டு பலர் கட்சி தாவல் நடவடிக்கைகளை முன்னெடுத்து வருகின்றனர்.
இந்த பின்னணியில் ஜேவிபியை பிரதிநிதித்துவப்படுத்தும் சமந்த பண்டார ஐக்கிய மக்கள் சக்தியுடன் இணைய நடவடிக்கை எடுத்துள்ளதாக செய்திகள் வெளியாகி வருகின்றன. புலனறுவை பகுதியில் இடம்பெற்ற ஐக்கிய மக்கள் சக்தியின் கூட்டம் ஒன்றில் அவர் பங்கேற்றதை அடுத்து குறித்த செய்திகள் வெளியாகியிருந்தன. இதையடுத்து குறித்த போலி செய்திகளை நிராகரித்த அன்றகுமார சமந்த பண்டார ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியின் உறுப்பினர் என குறிப்பிட்டுள்ளார். நிலவும் சீரற்ற காலநிலையினால் மலையக பெருந்தோட்ட பகுதிகளில் பாதிக்கப்பட்டுள்ள மக்களை இலங்கை தொழிலாளர் காங்கிரசின் பொதுச் செயலாளரும் நீர்வளங்கள் மற்றும் தோட்ட உட்கட்டமைப்பு வசதிகள் அபிவிருத்தி அமைச்சருமான ஜீவன் தொண்டமான் நேரில் சென்று சந்தித்துள்ளார். குறிப்பாக அவர் போகாவத்து, ஆக்கரப்பத்தனை, போடைஸ், சாஞ்சிமலை, பொகவந்தலாவ, டியன்சின் மற்றும் ஹேம்பியன் பெற்ற சோ ஆகிய பகுதிகளுக்கு சென்று பாதிக்கப்பட்ட மக்களுடன் கலந்துரையாடியுள்ளார். இதேவேளை பெருந்தோட்ட தொழிலாளர்களை சந்தித்த அமைச்சர் ஜீவன் தொண்டமான் 1700 ரூபாய் சம்பளம் தொடர்பிலும் கலந்துரையாடியுள்ளார். அத்துடன் சீரற்ற காலநிலையால் பாதிக்கப்பட்டுள்ள மக்களுக்கு 40 மில்லியன் ரூபாய் செலவில் புனரமைப்பு பணிகளை உடனடியாக முன்னெடுக்குமாறு அவர் பெருந்தோட்ட மனிதவள அபிவிருத்தி நிறுவனத்திற்கு பணிப்புரை விடுத்துள்ளார். நிலவும் சீரற்ற காலநிலை காரணமாக புத்தளம் தொடக்கம் கொழும்பு ரயில் சேவைகள் நேற்று இடைநிறுத்தப்பட்டுள்ளன. பாலாவி தொடக்கம் முந்தல் வரையிலான ரயில் பாதையில் வெள்ள நீர் நிரம்பி காணப்படுவதால் இவ்வாறு ரயில் சேவைகள் நிறுத்தப்பட்டுள்ளதாக புத்தளம் ரயில் நிலையத்தின் கடமை நேர அதிகாரி ஒருவர் தெரிவித்துள்ளார். ரயில்வே திணைக்கள ஊழியர்கள் ரயில் பாதையை சுத்தப்படுத்தி தண்டவாளத்தில் காணப்பட்ட வெள்ள நீரை வெளியேற்ற நடவடிக்கை எடுத்துள்ளனர் எனவும் தெரிவிக்கப்படுகிறது. இதேவேளை கொழும்பு கோட்டை ரயில் நிலையத்தில் இருந்து புத்தளம் நோக்கி பயணித்த ரயில் பங்குத்தேனிய வரை மட்டுப்படுத்தப்பட்டுள்ளதாகவும் கூறப்படுகிறது. மன்னாரில் உள்ள பகுதியொன்றில் காதல் விவகாரத்தால் பல நாட்களாக இடம்பெற்ற பிரச்சினை வாழ்வெட்டு தாக்குதலில் முடிவடைந்துள்ளது. கடந்த சில நாட்களுக்கு முன் குறித்த சம்பவத்துடன் தொடர்புபட்ட யுவதியின் சகோதரர்களுக்கும் இளைஞனுக்கும் வாய்த்தர்க்கம் ஏற்பட்டுள்ளது. இதைத் தொடர்ந்து அடுத்த நாள் அப்பகுதியில் உள்ள யுவதியின் குடும்பத்திற்கு சொந்தமான கடைக்கு மர்ம நபர்கள் சிலர் பெட்ரோல் குண்டு ஒன்றை வீசியுள்ளனர். நேற்று முன்தினம் சில இளைஞர்கள் குடிபோதையில் கூறிய ஆயுதங்களுடன் பெண்ணின் வீட்டில் வன்முறையில் ஈடுபட்ட நிலையில் பரஸ்பரம் தாக்குதலுக்குள்ளாகி இரு பகுதியினரும் காயமடைந்துள்ளனர். இந்நிலையில் குறித்த பகுதியில் தொடர்ச்சியாக இவ்வாறான சம்பவங்கள் இடம்பெறுவதாக அப்போது மக்கள் தெரிவிக்கின்றனர். சம்பவ தொடர்பில் பல சிசிடிவி காணொலிகள் போலீசாரிடமும் ஒப்படைக்கப்பட்ட போதிலும் இதுவரை எவரும் சம்பவம் தொடர்பில் கைது செய்யப்படவில்லை என தெரிவிக்கப்பட்டுள்ளது. குருணாகுளில் யாத்திரை சென்று கொண்டிருந்த வேன் வீதியை விட்டு விலகி விபத்துக்குள்ளானதில் ஒருவர் உயிரிழந்துள்ளதுடன் 13 பேர் காயமடைந்துள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்த விபத்து சம்பவம் கல்கமுவ மீ ஓயாவிற்கு அருகில் நேற்று அதிகாலை இடம்பெற்றுள்ளதாக போலீசார் தெரிவித்துள்ளனர். பாதினியாவிலிருந்து அனுராதபுரம் நோக்கி பயணித்த வேனின் சாரதிக்கு நித்திரை கலக்கம் ஏற்பட்டு மீ ஓயா பாலத்தில் மோதி வீதியை விட்டு விலகி மீண்டும் மரத்தில் மோதி இந்த விபத்து இடம்பெற்றுள்ளது. விபத்தின் போது வேனில் சுமார் 15 பேர் இருந்ததாக தெரிவிக்கப்படுகிறது. விபத்தின் போது வேனில் பயணித்த ஒருவர் உயிரிழந்துள்ளதுடன் காயமடைந்த 13 பேர் கல்கமுவ வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர். விபத்தில் உயிரிழந்தவர் எம்பிலிப்பட்டிய பிரதேசத்தைச் சேர்ந்த 69 வயதுடையவர் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. காயமடைந்து கல்கமுவ வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டவர்களில் 7 பேர் மேலதிக சிகிச்சைகளுக்காக அனுராதபுரம் வைத்தியசாலைக்கு மாற்றப்பட்டுள்ளனர். பதுளையில் உள்ள பகுதியொன்றில் நடைபெற்ற திருமண நிகழ்வில் 2 குழுக்களுக்கிடையில் ஏற்பட்ட மோதலில் 3 பலத்த காயம் ஏற்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இச்சம்பவம் நேற்று தியத்தலாவை பகுதியில் இடம்பெற்றதாக கல்துமுல்ல போலீசார் தெரிவித்தனர். குறித்த சம்பவத்தில் காயமடைந்தவர்கள் கல்துமுல்ல மாவட்ட வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டதன் பின்னர் மேலதிக சிகிச்சைக்காக தியத்தலாவை ஆரம்ப வைத்தியசாலைக்கு மாற்றப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது. மேலும் சம்பவம் தொடர்பில் சந்தேகத்தின் பேரில் 2 கைது செய்யப்பட்டுள்ளதாக போலீசார் தெரிவித்தனர். சீரற்ற காலநிலை காரணமாக நாடளாவிய ரீதியில் 19 மாவட்டங்களை சேர்ந்த 45,509 பேர் பாதிக்கப்பட்டுள்ளதாக அனர்த்த முகாமைத்துவ நிலையம் தெரிவித்துள்ளது. அனர்த்தங்கள் காரணமாக 8 பேர் இதுவரையில் உயிரிழந்த நிலையில் 13 பேர் காயமடைந்துள்ளதாக அந்த நிலையம் குறிப்பிட்டுள்ளது. அதே நேரம் கடும் காற்று காரணமாக மரங்கள் முறிந்து வீழ்ந்தமையினால் 12 வீடுகள் முற்றாகவும் 3166 வீடுகள்
பகுதியளவிலும் சேதமடைந்துள்ளன. சீரற்ற காலநிலை காரணமாக அதிகளவானோர் மேல் மாகாணத்திலேயே பாதிக்கப்பட்டுள்ளனர். மேல் மாகாணத்தில் மாத்திரம் 28,350 பேர் பாதிப்படைந்துள்ளனர். அத்துடன் அனர்த்தங்கள் காரணமாக இடம்பெயர்ந்த 2,248 பேர் முகாம்களில் தங்க வைக்கப்பட்டுள்ளதாக அனர்த்த முகாமைத்துவ நிலையம் அறிவித்துள்ளது. நேற்றிரவு 11 மணி முதல் அடுத்த 24 மணித்தியாலங்களுக்கு அமலுக்கு வரும் வகையில் தென்கிழக்கு அரேபிய கடல் மற்றும் வங்காள விரிகுடா பகுதியில் கடற்படை மற்றும் மீனவ சமூகங்களுக்கு வளிமண்டலவியல் திணைக்களம் சிவப்பு எச்சரிக்கை விடுத்துள்ளது. வடக்கு வங்கக்கடலில் நிலை கொண்டுள்ள ரேமல் என்ற புயல் நேற்று அதிகாலை 5:30 மணியளவில் தீவிர புயலாக வலுப்பெற்றது. இது இலங்கையின் வடகிழக்கில் 19 பாகை மற்றும் 89 3 பாகைக்கு அருகில் காங்கேசந்துறையில் இருந்து 1500 கிலோமீட்டர் தொலைவில் அமைந்துள்ளது. இந்த காலகட்டத்தில் இலங்கையை சுற்றியுள்ள கடற்பரப்புகளிலும் தென்கிழக்கு அரேபிய கடல் பகுதிகளிலும் வங்காள விரிகுடா கடல் பகுதிகளிலும் 60 தொடக்கம் 70 கிலோமீட்டர் வேகத்தில் பலத்த காற்று வீசக்கூடும். எனவே குறித்த பகுதியில் வாழும் மக்களை அவதானத்துடன் செயல்படுமாறு எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. யாழ்ப்பாணம் போதனா வைத்தியசாலைக்குள் அத்துமீறியே நுழைய முற்பட்டு பாதுகாப்பு உத்தியோகத்தர்களுடன் முரண்பட்ட குற்றச்சாட்டில் 3 இளைஞர்கள் நேற்று சனிக்கிழமை கைது செய்யப்பட்டுள்ளனர். யாழ் போதனா வைத்தியசாலையில் சிகிச்சை பெற்று வருபவரை பார்வையாளர் நேரம் அல்லாத நேரத்தில் மூவரும் பார்வையிட செல்ல முற்பட்ட வேளையில் பாதுகாப்பு உத்தியோகத்தர்கள் அனுமதிக்கவில்லை. அதனால் மூவரும் பாதுகாப்பு உத்தியோகத்தர்களுடன் முரண்பட்டு வைத்தியசாலைக்கு அத்துமீறி நுழைய முற்பட்டுள்ளனர். இது தொடர்பாக வைத்தியசாலை நிர்வாகத்தினரால் யாழ்ப்பாண போலீசாருக்கு தகவல் வழங்கப்பட்டதை அடுத்து சம்பவ இடத்துக்கு விரைந்த போலீசார் முரண்பாட்டில் ஈடுபட்ட மூவரையும் கைது செய்துள்ளனர். அனுராதபுரத்தில் வெசாக் வலயத்துக்கு மின்சாரம் வழங்கும் பணியில் ஈடுபட்டிருந்த நபர் ஒருவர் மின்சாரம் தாக்கி உயிரிழந்துள்ளதாக போலீசார் தெரிவிக்கின்றனர். மரதன் மடுவ கபுகொள்ளாவ பகுதியைச் சேர்ந்த 50 வயதுடைய ஒரு பிள்ளையின் தந்தையை இவ்வாறு உயிரிழந்துள்ளார். விகாரையில் அமைக்கப்பட்டிருந்த வெசாக் வலயத்திற்கு மின்சாரம் வழங்க முற்பட்ட போது மின்சாரம் அந்த அனர்த்தம் இடம்பெற்றுள்ளது. மின்சாரம் தாக்கிய நிலையில் இவரை கபித்திகொள்ளேவ வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டதன் பின்னர் இவர் உயிரிழந்ததாக போலீசார் தெரிவித்தனர். நாட்டில் நிலவி வரும் சீரற்ற காலநிலை காரணமாக நுவரெலியாவின் கந்தப்பளை ஹைஃபாரஸ்ட் மகாவலி குடியிருப்பில் உள்ள 58 குடும்பங்களைச் சேர்ந்த 162 பேர் இடம்பெயர்ந்துள்ளனர். குறித்த குடியிருப்புக்கு அருகில் ஆபத்தான மரங்கள் சரிந்து விழும் எண்ணிக்கை அதிகரித்துள்ளதால் பாதுகாப்பு நலன் கருதியே குடியிருப்பாளர்கள் வெளியேற்றப்பட்டுள்ளனர். இதில் 11 குடும்பங்களை சேர்ந்து 45 பேரை தற்காலிகமாக தோட்ட சிறுவர் பராமரிப்பு நிலையத்தில் தங்க வைக்கப்பட்டுள்ளனர். எனவே இனிவரும் காலங்களில் மழையுடன் கூடிய பலத்த காற்று வீசினால் ஆபத்தினை ஏற்படுத்தும் வகையில் உள்ள மரங்களை பாரிய அனர்த்தங்கள் ஏற்படுவதற்கு முன் சம்பந்தப்பட்ட அதிகாரிகள் அகற்ற உரிய நடவடிக்கை எடுக்கும்படி கோரிக்கை விடுத்துள்ளனர். இத்துடன் தமிழொலியின் இன்றைய காலை நேர தலைப்பு செய்திகள் நிறைவடைகின்றன. தொடர்ந்தும் செய்திகளை அறிந்து கொள்ள தமிழொலி ஊடகத்துடன் இணைந்திருங்கள். நன்றி.